நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2025 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஜனவரி மாத ராசி பலனை நாம் பார்த்துருவோம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு லக்கணத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த வருடமே அப்போ தான் பிறகுது. இது ஒரு மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதால எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுமாரி இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கார். 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு, செவ்வாய் கடகராசியிலிருந்து 18ஆம் தேதி பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போகிறார். இதோட இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது முடியுது. புதன் தனுசு ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் சனியோடு இருக்காரு. 28ஆம் தேதி ராகுவோட போய் மீனராசியில் சேர்றாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்காங்க. இதில் குரு வக்கரத்தில் இருக்காரு. ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் இந்த புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருடங்களாக நல்லா இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் ஜோசியர்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அடையாயா நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதான் சொல்லிட்டுருங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சும்மா நீங்கள் ஜோசியத்தை சொல்லி ஏங்க எங்களை கடுப்பேற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம். சும்மா அவங்க நம்மளை ஜோதிடர்களை குறை சொல்லணும் அப்படின்லாம் சொல்லலை. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆகா ஓஹோன்னு சொன்னால் யாருக்கு தான் கோபம் வருது. அதனால தான் நம்ம ஆகா ஓஹோன்னெலாம் சொல்கிறதே கிடையாது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா லேசாக தன்னம்பிக்கை வந்திருக்கும். என்னென்னா, இந்த 2025 ஜனவரி அப்படின்னு பார்க்கும்போது பலர் இந்த புத்தாண்டு பலன்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜனவரிக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் நல்லா இல்லை. உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம பட்ட கஷ்டம்லாம் தீர போகுது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இழுத்து பிடிச்சி ஓட்டிடுவோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அதுக்கு தக்கன சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் வாழ்க்கையில். ஓ, அப்போ நல்லது தான் போல இருக்குது, இனிமேல் வர்ற நாள் நமக்கு நல்லா தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் இந்த ஜனவரியில் அடி எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பங்கம் வராது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட பிற்பகுதி பொங்கல் போயிடுச்சு அப்படின்னாலே மிக சிறந்த ஒரு வளர்ச்சி இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 100% பொருந்தும். அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. இதில் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ராசியாதிபதி சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் 5ஆவது வீட்டில் இருக்கார். இது எல்லாமே சரளமாக தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ இந்த மாதத்துக்குன்னு என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் கும்பராசியில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். சுக்கிரன் யாருன்னா, உங்களோட ராசிக்கு யோகாதிபதி, 5ஆவது வீட்டுக்கும் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதி. பூர்வ புண்ணியத்துக்கும் அவர் தான் அதிபதி, தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட அவர் தனஸ்தானத்தில் சுக்கிர மங்கள யோகம் அடைகிறார். சுக்கிரன் ஏற்கனவே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர். இப்போ அவர் மங்கள யோகம் அடைகிறார் அப்படின்னா இன்னும் கூடுதல் நன்மைகளை வாரி கொடுப்பார் தனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு. இதுதான் பார்க்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் முத்தாக இருக்கும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பேசுனாலும் அதால் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க. இப்போ ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, முக்கியமான மீட்டிங்கில் உங்களோட பேச்சு கவரப்படும். பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், பத்திரிகை துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், நம்ம கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்க எல்லாமே அவங்களோட பேச்சு அப்படிங்கிறது மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும். மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். நம்ம ராசிக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்காதே, திடீர்னு இவ்வளோ நல்லது நடக்குதே, நமக்கு பயமாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு கூட மகர ராசிக்காரர்கள் யோசிக்கலாம். ஏன்னா கெட்டதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நல்லது நடந்ததுன்னா, இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாதே, நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது,
பின்னாடி கடவுள் ஏதாவது பெரிய அப்பா வச்சுருப்பாரோ அப்படிங்கிற பயமே வரும். அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது, நிறைய துணிமணி வாங்குவீங்க, நகை நட்டு வாங்கலாம். இதுக்கெல்லாம் ஏது ஜோசியரை போனால் நான் இங்கே அன்றாட செலவுக்கே திண்டாடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு கிரகங்கள் முடிவு பண்ணிட்டா நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் புதன் இருக்கார், சூரியன் இருக்கார், 2 பேரும் விரயஸ்தானத்தில் இருக்காங்க. 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் 12க்கு வரார் அப்படிங்கிறது திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான அறிகுறி, இது எல்லாமே கிடைக்கும். புதன் 12ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பே கிடையாது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனும் 12ல் இருக்கார், 8க்கு அதிபதி 12ல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். நிறைய ஏற்றங்கள் வரும், அறிகுறிகள் அப்படிங்கிறது நிறைய பாசிட்டிவாக தெரியும் நமக்கு. அரசு காரியங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப சுமமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு பெரிய அரச பதவியில் இருக்கலாம், ஒரு கலெக்டர் லெவலில் இருக்கலாம், ஒரு மந்திரி, ஒரு அரசியல்வாதி, பெரிய தலைவர் அந்த லெவலில் இருக்கலாம். அவர்களோடலாம் உங்களுக்கு ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான். அது மாதிரி எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, அந்த துறையில் 1000 பேருக்கு என்ன தெரியுண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திடீர் புகழோட உச்சம் அப்படிங்கிறத நீங்கள் அடைவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிடலாம். இந்த இப்போ எது எப்போ ஃபேமஸ் ஆகுன்னு நாட்டில் தெரில பார்த்தீங்களா, அது மாதிரி இருட்டில் கிடந்த உங்களோட திறமை வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். ஆனால் ஜனவரி மாதம் ஒரு 15 தேதி தாண்டிருச்சு. அதாவது சூரியன் உங்களோட ராசிக்குள்ளே வரணும், புதன் உங்களோட ராசிக்குள்ளே வரணும். 14ஆம் தேதி சூரியன் உங்களோட ராசிக்கு வராரு, 19ஆம் தேதி புதன் உங்களோட ராசிக்கு வராரு. அப்போ ராசிக்குள்ளேயே 19ஆம் தேதிக்கு மேலே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த புத ஆதித்ய யோகம் உங்களோட சிந்தனையில் தெளிவு பிறக்க வைக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுக்கு 100 விதமாக யோசிச்சு வைக்கக்கூடியவர்கள். அந்த 100ஐயும் சேர்த்து அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னும் உங்களோட புத்தி கூர்தீட்டப்பட்டு எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மாதிரி உங்களோட ராசிக்கு 18ஆம் தேதி 6வது வீட்டில் செவ்வாய் வரார். செவ்வாய் யாருக்கு வரார் அப்படின்னா அரசியல்வாதிகள் வகையில் சின்ன சின்ன பகை வளரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். அவன் கத்தனானே, அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அவனை என்னால் ஜெயிக்க முடியுங்கிறது அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ நான் பதில் பேசிக்கிட்டு என் நேரத்தை வீணடிக்க விரும்பல, சரி ரப்போடா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக பாருங்கள். பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் வராது. பகையே வந்தாலும் கூட ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் விஷப்பாம்பு ராகு இருக்குது. வந்தால் ஒரே போட்டு தான், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். வரவன் தோற்று போட்டோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. குரு பார்வையும் ராசிக்கு பரிபூரணமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்சது மாதிரியே இவ்வளோ கால கஷ்டத்துக்கு பிறகு 2025 நாம் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.